அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு அற்புதமான திருவிழாவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதாங்க ஆடிப்பெருக்கு. பெருக்கு அப்படின்னா பெருகுதல்னு அர்த்தம். அதாவது பெருகி ஓடுதல். ஆடி மாசம் 18ஆம் தேதி நம்ம ஆறுகள் எல்லாம் புது வெள்ளத்தோட பெருக்கெடுத்து ஓடுறத கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் இந்த ஆடிப்பெருக்கு. தமிழ்ல விழாக்கள் பெரும்பாலும் நட்சத்திரங்களையோ கிழமைகளையோ அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும். ஆனா ஆடி மாசம் 18ஆம் நாளுன்னு தேதியோட கொண்டாடப்படும் ஒரே விழா இந்த ஆடிப்பெருக்கு தான். இது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விழா ஏன் கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா? நமக்கு வாழ்வு தரும் பருவமழைக்கு நன்றி சொல்லத்தான். தென்மேற்கு பருவ காற்று வீசுற இந்த காலகட்டத்தில் தான் ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யுது, புது வெள்ளம் ஆறுல பொங்கி வரும். இதைத்தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. நாம கேள்விப்பட்டிருப்போம், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் நம்ம விவசாயிகள் நம்பிக்கையோட விதை விதைப்பாங்க. இப்போ நெல் கரும்புன்னு விதைச்சாங்கன்னா தை மாசம் அறுவடை செய்யலாம். தங்க வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற இந்த நதிகளை தெய்வமா போற்றி பூஜை செஞ்சுட்டு தான் உழவு வேலையே தொடங்குவாங்க. அப்போ உருவான பழமொழி தான் இது, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு. ஆடிப்பெருக்குன்னு சொன்னாலே நீரோடும் நிலத்தோடும் தொடர்புடையது தான். குறிப்பா நம்ம காவிரி நதி பாயிற பகுதிகளில் இந்த விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாத உலகு. குடிநீரை கொடுத்து நம்ம உயிரை வாழ வைக்கிறதுல ஆறுகளுக்கு பெரும் பங்குண்டு. தமிழகத்துல பல ஆறுகள் இருந்தாலும் காவேரிக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குங்க. தமிழ் புலவர்கள் இந்த காவிரியை புகழாம பாடல்கள் பாடினதே இல்லை. பட்டினப்பாலை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? வெள்ளி நட்சத்திரம் தன்னோட திசையை விட்டு தெற்கு நோக்கி போனாலும், மழை மேகங்கள் பொய்த்து பஞ்சகாலம் வந்தாலும், கொடகு மலையில தோன்ற காவிரி ஆறு மட்டும் தவறாம காலந்தோறும் பெருக்கெடுத்து வரும்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய பெருமை பாருங்களேன். நம்ம சிலப்பதிகாரத்திலையும் காவிரியோட பெருமையை சொல்லியிருக்காங்க. நடந்தாய் வாழி காவேரி பூவார் கோளை மயிலால புரிந்து குயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. அதாவது பூக்கள் நிறைந்த சோலைகள்ல மயில்கள் கூட்டமா ஆடவும், குயில்கள் அதுக்கேத்த மாதிரி இசை பாடவும், கரைகளை கொண்ட காவிரி பூ மாலைகளை தாங்கி செல்வதாகவும் சிலப்பதிகாரம் சிறப்பா கூறியிருக்கு. இது வெறும் ஆறு இல்லைங்க, நமது அன்னை. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி பெருக்கெடுத்து வரும்பொழுது அங்கே இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அதே மாதிரி நம்ம மனசுல பக்திங்கிற வெள்ளத்தை பாய்ச்சினா துன்பங்கிற அசுத்தங்கள் எல்லாம் காணாம போகும். இந்த நாள்ல மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? காவிரி ஆற்றங்கரையில மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு தேங்காய் பழம் சக்கரை பொங்கல்னு படைச்சி வழிபடுவாங்க. பெண்கள் புது தாலி கயிற்ற மாத்திக்குவாங்க. புதுமண தம்பதிகள் தங்களோட திருமண மாலையை பொங்கி வர காவிரி ஆத்துல விட்டு பூஜை செய்வாங்க. இந்த நாள்ல ஆரம்பிக்கிற எந்த காரியமும் பெருகி வளருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் திருமண பேச்சுக்கள், நகை வாங்கிறது, புத்தாடை வாங்கிறது, புது தொழில் செய்யறது, கடை திறக்கிறதுன்னு பல சுப காரியங்கள்ல இந்த நாள்ல தான் தொடங்குவாங்க. ஆடி மாதம்னு வந்தாலே பல சிறப்புகள் இருக்குங்க. தமிழ் மாதங்கள்ல அதிகமா 32 நாட்கள் கொண்ட ஒரே மாதம் இந்த ஆடி தாங்க. கல்வி கடவுளான அயக்ரீவர் அவதரிச்சதும் ஆடி மாத பௌர்ணமி தினத்துல தாங்க. ஆண்டாள் அவதரிச்சதும் ஆடி மாதம் பூர நட்சத்திர தினத்துல தாங்க. அதனால தான் அம்மன் கோவில்கள்ல ஆடி பூரம் விழா கோலாகலமா கொண்டாடப்படுறாங்க. குச்சானூர்ல சுயம்புவா எழுந்தருளி இருக்கின்ற சனீஸ்வரனை ஆடி மாத சனிக்கிழமைகள்ல வழிபடுறது மிக சிறந்த பலனை தரும்னு சொல்றாங்க. மங்கள கௌரி விரதம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசைன்னு பல முக்கியமான வழிபாடு தினங்கள் ஆடி மாசத்துல தான் வருதுங்க.
அரக்கர்களை எல்லாம் அழித்து மக்களை காப்பதற்காக அம்பாலும் இந்த நாளில் அவதரித்ததாக புராணங்கள்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் கஜேந்திரன்ற யானையை முதலையிடம் இருந்து திருமால் காத்தது இந்த ஆடி மாசத்துல தாங்க. அதனால தான் ஆடி மாசத்துல வைணவ ஆலயங்கள்ல இந்த கஜேந்திர மோட்சங்கிற வைபவம் எப்பவும் நடைபெறுங்க. அப்புறம் சங்கரன் கோவில்ல ஆடி மாசத்துல தான் 12 நாட்கள் நடைபெறும் ஆடித்த பசு திருவிழா கொண்டாடப்படுறதுங்க. காவிரி அன்னையை திருவரங்கம் ரங்கநாதனோட தங்கையாகத்தான் பாவிப்போம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெருமாள் தன்னோட தங்கைக்கு பட்டுப்புடவையோட சீர்வரிசை கொடுக்கிற நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். காவிரிக்கு பொன்னிங்கிற ஒரு பேரும் இருக்கு. பொன்னி சூழ் திருவரங்கான்னு தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாளை போற்றினதற்கு இதுதான் சான்று. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள்ல தான் மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பாங்க. அதே போல மகாலட்சுமிக்கு ஆடி மாத கடைசி வெள்ளி மகாலட்சுமிக்கு உரியது. அந்த நாளில் தான் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து பூஜை செய்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த விசேஷ வழிபாடு தினங்களில் ஒன்றாக இந்த ஆடி மாசத்துல இருக்குங்க. இந்த ஆடி மாசத்துல தான் வாஸ்துக்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த ஆடி மாச வாஸ்துக்கள்ல வீடு கட்டுறது, கட்டட பூஜையிட்டு கட்டுமான வேலைகள்லாம் தொடங்கினா பெரும்பாலும் எந்த தடங்களும் இன்றி விரைவா நிறைவடையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆடி மாத வளர்ப்பிறை திதிகளில் நாகபஞ்சமி, கருட பஞ்சமி வைபவங்கள்லாம் நடைபெறுங்க. ராகுகேது தோஷம், சர்ப தோஷம் உள்ளவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க கோவில்களில் நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டா தோஷம் நீங்கி பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆடி அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களுக்கெல்லாம் பித்ரு தர்ப்பணம் செய்தா ஆண்டு முழுவதும் பித்ரு தர்ப்பணம் செய்ததற்குரிய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஆடி மாசத்துல தான் வீட்டில் வளங்கள் பெருக வேண்டி செய்யப்படுற பூஜை தான் துளசி பூஜை. ஆடி மாதம் வளர்ப்பிறையில துவாதசி திதியில ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வளர்ப்பிற துவாதசி திதியில நிறைவடையுதுங்க. திக்தேவதைகளை வழிபடக்கூடிய திக்தேவதா விரதமானது ஆடி மாசம் சுக்ல தசமியில தான் வருதுங்க. கல்கியோட புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் கதை ஆரம்பிக்கிறது இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான். வந்தியத்தேவனோட சேர்ந்து நம்மையும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சோழ நாட்டில் நடந்த ஆடிப்பெருக்கு விழாவுக்கு கல்கி நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். அவர் எப்படி வர்ணிச்சிருப்பாருன்னு தெரியுமா? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சோழ நாட்டில் இருக்கிற எல்லா நதிகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழியும். கடல் மாதிரி விரிஞ்சி பறந்த வீராணம் ஏரியும் நிரம்பி இருக்கும். விழாவை கொண்டாட சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா புது துணி போட்டு வருவாங்க. பெண்கள் எல்லாம் தலையில தாழம்பூ, செவ்வந்தி, முல்லை, மல்லிகை, இருபாட்சி, செண்பகம்னு நிறைய பூக்கள் வச்சு அழகு பார்ப்பாங்க. கூட்டாஞ்சோறு, சித்திரானம், அதாவது புளிச்சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் எடுத்துட்டு நிறைய பேர் குடும்பமா வந்திருப்பாங்கன்னு கல்கி ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாரு. பிறகு ராஜராஜ சோழனுக்கு பொன்னியின் செல்வங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சிறு வயசுல காவிரியில விழுந்துட்ட அவரை ஒரு பெண்ணு காப்பாத்துவாங்க. அவ காவிரி தாயின்னு சோழ நாட்டு மக்கள் நம்பினாங்க. அதனால தாங்க அவருக்கு பொன்னியின் செல்வன்னு பேரும் வந்தது. வாழ்வுல இன்பம் பெருகி, செல்வம் பெருகி, மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகி, எல்லா நல்லதும் அனைவருக்கும் நடக்க இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நடந்தாய் வாழி காவேரி, நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. காவேரி தாயை வரவேற்கும் இந்த ஆடிப்பெருக்கு விழா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் பெருவிழா. உள்ளத்துக்கும் உடலுக்கும் உவகை அளிக்கும் இனிய விழாவே இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா. இந்த ஆடிப்பெருக்கு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கலாச்சார ஆன்மீக சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க என்னோட மீனா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.
அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் கருத்துக்களையும் ஆடிப்பெருக்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.